எங்கள் வீட்டில் ஊறுகாய் தின்ட்டதுனால சரி ஊறுகாய் செய்யலான்ட்டு ஒரு 1/4 கிலோவுக்கு பூண்டு தொளிச்சு ஊறுகாய் செஞ்சேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது எப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூனுக்கு கடுகு, 1 ஸ்பூனுக்கு வெந்தயம், கூடவே கொஞ்சமாக கட்டி பெருங்காயங்க, 3ஐயும் நல்லா வறுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறாங்க. அதே கடாயில் 2 கிண்ணத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறாங்க. எண்ணெய் நிறையா சேர்த்துனா தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். அந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிட்றேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தொளிச்சு வச்ச பூண்டை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிட்றேங்க. புளியும் கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். வறுத்த அந்த கடுகு வெந்தயத்தையும் அரைச்சி எடுத்து வச்சிட்றேன். இப்போ பூண்டை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பருன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்த விழுது வச்சுட்டேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு விழுதையும் போட்டுக்கலாங்க. பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறாங்க 1 ஸ்பூனுக்கு. சேர்த்தி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறாங்க. இப்போ கரைச்சி வச்ச புளிக்கரைசலையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். சேர்த்து அதையும் கலந்து விட்டு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர நேரம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கிறேங்க. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க பூண்டு ஊறுகாய். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.